ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம். நீங்கள் இது லஞ்சு டின்னருக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் எல்லா வகையான பாஸ்தாவும் வச்சு இந்த ரெசிபி செய்யலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 3 பல்லை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சாஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சிடலாம். பாஸ்தாவை வேக வச்சிடலாம். கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்க்கறதுனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணியில் நல்லா முழுமையாக முங்கட்டும் அது. இப்போ பாஸ்தா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்தா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அப்புறம் கொல கொலன்னு ஆயிடும். இப்போ 2 கொதிக்கு வந்துருச்சு. பாஸ்தா வெந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், பாஸ்தா வெந்துருச்சு. கலரே மாறிடுச்சு. பாஸ்தா வெந்துருச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாஸ்தாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க பூண்டை போட்டுடலாம். பூண்டு நல்லா பொரியட்டும். பூண்டு நல்லா எண்ணெயில் பொரியட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கட்டும். மசாலா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஊற்றிடலாம். தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். அப்படியே லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அது கூட தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் பாஸ்தாக்கு. மசாலாவோட தக்காளி சாஸை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தாலேருந்து தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை ஒரு பிளேட்டில் மொத்தமாக வச்சனால அது வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. நீங்கள் அதை கிண்டி விடும்போது ஒன்றோட ஒன்றா தனித்தனியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. நம்ம ஆயில் சேர்த்தனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பாஸ்தா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். பாஸ்தா வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்தா வந்து மசாலாவோட உப்போட நல்லா விரவியாச்சு. 5 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ அது மேலே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.